ஆதித்தமிழன் ஆண்டவரானா நீதி தமிழன் அடிமைகளானா. ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணலாம்னு நினச்சேன். எனக்கு டைம் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன் அவங்க பழைய வீடியோஸில். ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோஸில் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ இந்த வீடியோ சின்ன ஷார்ட்டாக முடிச்சிடலாம். மெயின் படம் பார்த்தேன், தரமாக இருக்குது, அற்புதமான படம். தமிழர்களும் இளைஞர் மனிதர்களும் வேறு ஆட்கள் கிடையாது அப்படின்றத டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள். தேட்டரில் போய் பார்த்தாலும் சரி, ஓடிடியில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி, படத்தை பாருங்கள். நமக்கு மெசேஜ் தான் முக்கியம். ஸோ படத்தை பார்த்துட்டு இந்த படங்களை ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொமோட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் எல்லாமே அஜெண்டா பேஸ்டு தான் நடக்குது. பட் தமிழர்களும் இலங்கை மக்களும் வேறு இல்லைன்றது ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதுக்காகனாச்சும் பாராட்டலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாமே அஜெண்டா பேஸ்டு தான் போயிட்டுருக்கு. இந்த காலகட்டங்களில் இந்த விஷயம் நடக்கணுன்றக்காக தான் நடக்குது. இலங்கை மக்களும் நம்மளும் ஒன்று சேரணும். இது ஒரு டீம் ஃபார்ம் ஆகணும். அதுக்காகத்தான் இப்போ பாசிட்டிவாக கொண்டு போகிறானுங்க. இவ்வளோ நாள் இல்லாத இப்போ ஏன் இந்த ஃப்ரீடம் கிடைக்கிது அப்படின்னா, இது பொறுமையாக நடக்கும், இயற்கையாக நடக்கிற மாதிரி காட்டப்படும். ஆனால் இதுவும் அஜெண்டா பேஸ்டு தான். நான் ஒரு விஷயத்த பேசுவேன், கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துடுவேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் ஏன் அதை பேசுகிறேன்னா, எப்படி ஒரு சில விஷயங்களை யூடியூப்லேயே இல்லை சினிமாவாக எடுத்தால் இவங்க வெளியே வர விடுவாங்களோ, அதே மாதிரி யூடியூப்லேயே என்னென்ன மாதிரி பேசணுமோ அப்படி நான் பேசிட்டு போயிடுவேன். அது நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால ஒரு சில விஷயங்களை பேசிட்டு கடைசி அங்கங்கே பாயிண்ட்டை வச்சுருவேன். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ புத்தி உள்ள பிள்ளைன்னு அர்த்தம். புரியும்னு நினைக்கிறேன். விழிச்சுக்க பொழைச்சிக்க. இதுவும் அஜெண்டா பேஸ்ட் தான். பட் நல்ல மூவி பாருங்கள். இலங்கை மக்கள் வேற யாரோ ஆட்கள் கிடையாது. நான் இலங்கை மக்களுக்கு மட்டும் சொல்லலை, உலக மக்கள் யாருமே வேற ஆட்கள் கிடையாது. எல்லாமே மனிதர்கள் தான். மனிதர்கள், அதாவது பியூரா இருக்காங்களா மனிதர்கள், கலப்படம் இல்லாத மனிதர்களுக்குள்ள கலப்படம் இருக்கலாம், மரபணுக்குள்ள கலப்படம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாருமே ஒன்று தான். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒற்றை ஆட்சியை நிப்பாட்ட முடியும், நாம ஜெயிக்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. வேர்ல்டு வார் கம்மிங் சூன். விழிச்சுக்க பொழைச்சுக்க.